Let this year be brightful as this picture is there in our first slide. உங்களுடைய ஆண்டானது இது போலவே பளிச்சுன்னு கலர்ஃபுல்லா இருக்கட்டும். I wish it to be a great year ahead. ஸோ நம்மளுடைய ஆங்கிலத்துல டேர்ம் 1 உடைய முதலாவது யூனிட்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோஸ் தான் ஈத்கா. ஈத் முபாரக். இங்க நிறைய பண்டிகைகள் நம்ம பாக்குறோம். ஹாப்பி தீபாவளி, ரம்ஜான், பொங்கல், கிறிஸ்துமஸ், ஹோலி திருவிழா, ஓணம் பண்டிகை, இது போன்ற நிறைய பண்டிகைகள் நம்ம நாட்டுல கொண்டாடப்படுறது இல்லையா? ஸோ இட்ஸ் சோ கலர்ஃபுல். ஃபெஸ்டிவல்னாலே என்ன, ஒரு கொண்டாட்டம், ஒரு சியர்ஃபுல்னஸ், கலர்ஃபுல்னஸ், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கும் இல்லையா? So we'll see what this prose is going to tell us all about. Okay, so it has 3 sections. இந்த கதையை நான் படிக்கும் பொழுது இந்த கதையின் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கடினமான வார்த்தை இருந்தால் அந்த பக்கத்திலேயே ஒரு படமானது கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பொருத்தமான வார்த்தைகளும் அதுடன் எழுதப்பட்டிருக்கும், அர்த்தத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? We'll start section 1, reading. How wonderful and beautiful was the morning of Eid. எவ்வளவு அற்புதமாகவும் அழகாகவும் அன்றைய காலை பொழுது, ஈத் அன்று காலை பொழுது எவ்வளவு அழகாக இருந்தது. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow. மரங்கள்லாம் பச்சை பசேன்னு இருக்கு, அந்த நிலங்கள்லாம் பார்க்கறது அப்படியே ஒரு பண்டிகை நாட்கள் போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. வானத்துல பார்த்தோம்னா ஒரு பிங்கிஷ் க்ளோ இருக்கு. The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. சூரியன் எப்போதுமே பளிச்சுன்றதான் தோற்றம் இருக்கும், ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கும். ஆனா இன்னி காலை பொழுது அவ்வளோ பிரகாசத்துடன், ரொம்ப வெளிச்சத்தோட, dazzling அப்படின்னா ரொம்ப பளிச்சென்று தோற்றம், extremely bright. Can have a look of the picture over here. இங்க கொடுத்திருக்கிற படத்தை பார்க்கலாம். இங்க சூரியனுடைய ஒளிகள், கதிர் ஒளிகள் அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு பிரகாசமா இருக்கு இல்லையா? dazzling, extremely bright. When she scored very good marks in her exams, her face was beaming. Her face was dazzling. அப்படி சொல்லாமா? பரீட்சையில ரொம்ப அழகான, ரொம்ப அற்புதமான மதிப்பெண்களை வாங்கின பொழுது அவள் முகம் ஜொலித்து கொண்டு இருந்தது. Her face was dazzling. I'm just telling an example. இந்த வேர்ட் dazzlingக்கான ஒரு சிறு உதாரணத்தை நான் சொல்றேன். எக்ஸ்ட்ரீம்லி பிரைட்ங்கிறதா அதுக்கான அர்த்தம். The sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy Eid. சூரியன் எப்போதுமே பளிச்சென்றுதான் இருக்கும், ரொம்ப பிரகாசமானதான் இருக்கும். ஆனால் அந்த ஈத் அன்று காலை பொழுது, அந்த பண்டிகை அன்று சூரியன் இன்னும் பிரகாசமாக தோற்றம் அளித்தது. The village was filled with excitement. அந்த கிராமப்புறமே ஏதோ ஒரு ஆர்வத்தோடையும் கொஞ்சம் சந்தோஷத்தோடையும் தான் நிரம்பப்பட்டிருந்தது. Everyone was up early to go to the Eidgah. The boys were more excited than the others. அதுல பசங்க தான் ரொம்ப உற்சாகத்துடன் இருந்தனர். மத்தவங்களை பார்க்கறத பசங்க தான் ரொம்ப ஆர்வத்தோட உற்சாகமா இருந்தாங்க. They had been talking about it all the time. இது வரைக்கும் இத பத்தியே தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. Finally the day had come. கடைசியில பார்த்தோம்னா அந்த நாளானது எந்த நாளை எதிர்பார்த்திருந்தாங்களோ அது வந்துடுது. Now they were impatient. பொறுமையே இல்லை. impatientனா பொறுமை இல்லாதது. இப்போ உங்களுக்கு உங்க வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் இல்லாட்டி உங்க சொந்தக்காரங்க யாராவது வராங்க அப்படின்னா அவங்க எப்படா வருவாங்கன்னு இருக்கும்ல நம்ம வீட்டுக்கு இல்லையா? நம்ம நேரத்தை பார்த்துட்டே இருப்போம். அம்மா அப்பா எப்ப வர போறாங்க, கிளம்பிட்டாங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுட்டே இருப்போம் இல்லையா? we turn to be impatient. அதாவது பொறுமையே இல்லாம போறதுதான் impatientக்கான அர்த்தம். பேஷண்ட், impatient. ப்ரீஃபிக்ஸ் ஆன இம் என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்படுறது. இந்த ப்ரீஃபிக்ஸ்ங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். வார்த்தை இங்க பேஷண்ட், அதற்கு முன்பாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இம்.
இந்த இம்ங்கிற எழுத்துக்கள் வந்து ப்ரீஃபிக்ஸ். ஒரு வார்த்தைக்கு முன்பாக ரூட் வேர்டுக்கு முன்பாக சேர்க்கக்கூடிய எழுத்துக்களை ப்ரீஃபிக்ஸ் வேர்டுன்னு சொல்லுவோம். இந்த இம்ங்கிறது தான் ப்ரீஃபிக்ஸ். ஏன் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஒரு புது ஒரு வார்த்தை தானே, அது என்னங்கிறத நம்ம கத்துக்கலாம் இல்லையா? அது ஏன் இந்த இடத்துல அப்படி பயன்படுத்தப்படுறது, உபயோகிக்கிறோங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால they were taking their treasure out of their pockets, counting and recounting it before putting it back. அவங்க பையில, அதாவது அந்த பாக்கெட்ல இருந்த பொக்கிஷங்களை வந்து ஒரு வாட்டி எண்றாங்க, மறுபடியும் எண்றாங்க, திருப்பி தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டிருந்தாங்க. Mahmoud counted 1, 2, 10, 12. He had 12 coins. மஹ்மூத் வந்து மறுபடியும் மறுபடியும் எண்ணி பார்க்கறான். 1, 2, 10, 12. மொத்தமா அவன்கிட்ட 12 காயின் இருந்தான், காசு இருந்ததான். மோசின் had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things. எண்ணக்கூடியாத அளவுக்கு நிறைய பொருட்களை வாங்க முடியும். என்னெல்லாம் பொருட்களை வாங்க முடியும்? டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அண்ட் மச் மோர். நிறைய பொம்மைகள், இனிப்பு பதார்த்தங்கள், பேப்பரால செய்யப்பட்ட பைப், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பந்துகள், இதுக்கு மேலான பொருட்களை இந்த பணத்தை வச்சு வாங்க முடியும். So Mahmoud counted and he had 12 coins. ஒருத்தரும் தான் பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எண்ணி பாக்குறாங்க. நம்மள்ட்ட என்ன இருக்கு, என்ன பொருளை வாங்கலாம், சுத்தி இருக்கிற கடைகள்லாம் பாக்குறாங்க. ஆசையா இருக்கு பொருட்கள், பொம்மைகள், இனிப்பு பதார்த்தங்கள்லாம் பாக்குறது. ஒருத்தட்டையும் எவ்வளவு காசு இருக்குங்கிறது தான் இங்க தெரியுது. So here you can see picture of bright colors. So இத வந்து இங்க என்ன குறிக்கிறதுனா, பண்டிகைனாலே it will be filled with colors, happiness, cheerfulness. Yes, so these people, these two kids are counting the money which they are having. தங்கிட்ட இருக்கிற பணத்தை, காசுகளை வந்து எண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் கதைய. dazzlingங்கிறது புது வார்த்தை, அதற்கான அர்த்தம் தான் extremely bright. அதுக்கான ஒரு சிறு எக்ஸாம்பிளை கூட நான் சொன்னேன். See what and all they wanted to buy. It is given in the form of pictures. Toys, paper pipes, rubber balls, sweets. எவ்வளோ வண்ணம் நிறைஞ்சதா இருக்கு இல்லையா? பண்டிகை நாட்கள் போது அப்படித்தானே இருக்கும். It will be filled with happiness, joy. The happiest of the boys was Hamid. அதுல இருக்கிறதுலயே ரொம்ப சந்தோஷமான பையன் யாருன்னு பார்த்தா ஹமீத் தான். மஹ்சீன் பார்த்தோம், மஹ்மூத் பார்த்தோம். இப்ப இன்னொரு பையன், அவனுடைய பேர் வந்து ஹமீத். அவனை தான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப சந்தோஷமான பையன் இந்த கூட்டத்திலேயே அப்படின்னு சொல்றாங்க. He was only 4, thin and poorly dressed. அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வயசு தான் இருக்கும். ஒல்லியா, ரொம்ப சுமாரா தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தான். லாஸ்ட் இயர் his father had died of cholera. போன வருஷம் அவங்க அப்பா வந்து காலரா நோயால இறந்து போயிட்டாங்க. His mother also died. அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. From then, Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. லார்க்குங்கிறது ஒரு விதமான பறவை, சுதந்திரமா சுத்திட்டே இருக்கும். ஓகே, so Hamid, he was left all alone. அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, அப்பாவும் தவறி போயிட்டாங்க. தன்னுடைய பாட்டி அமீனாவோட தான் வசிச்சுன்னு வந்தான். She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. சின்ன குழந்தை இல்லையா, பாட்டி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்பா வந்து வெளியில போயிருக்காங்க, பணம் சம்பாதிச்சுன்னு வர்றதுக்காக போயிருக்காங்க. அம்மா வந்து அல்லாட்ட போய் நிறைய உனக்கு பரிசுகளை வாங்கின்னு வர்றதுக்காக அம்மா போயிருக்காங்க. இது கேட்டோடனே ஹமீதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. ஹமீத் கால்ல பார்த்தோம்னா காலணிகளே இல்ல, ஒரு ஷூவும் இல்ல, ஒன்னும் இல்ல, வெறுங்காலோடய தான் இருந்தான். தான் தலைமையில இருக்கக்கூடிய தொப்பி ரொம்ப அழுக்கா இருந்தது. Cap on his head was soiled. Soiled தான் அர்த்தம்னா மண்ணும் சேரும் சகதியுமா அழுக்கோட இருந்தது. And tattered. Tatteredனா கிழிஞ்சு போனது. அதுதான் டோன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்?
Tone, T-O-R-N, Tone. He knew that his father would come back with sacks full of silver, his mother with gifts from Allah. அவனுக்கு தெரிஞ்சது அப்பா வந்து மறுபடியும் வரத்த சாக்கு மூட்டை நிறைய சில்வர் காயின்களாகவும் அம்மா வந்து அல்லாட்ட இருந்து நிறைய பரிசு பொருட்களாகவும் என்கிட்ட கொண்டு வர போறாங்கங்கிறது அவன் நினைச்சிருந்திருக்கான். தென் ஹி வுட் ஹாவ் மோர் தென் மஹமூத், மொசின், நூரே, சமி. அப்படின்னா என்கிட்ட வந்து இவங்களை விட என்கிட்ட நிறைய இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது. தென் ஹி வுட் ஹாவ் மோர் தென் மஹ்மூத், மொசின், நூரே அண்ட் சமி. அமீத் கிரானி அமீனா வாஸ் சேட். ஹமீதினுடைய பாட்டி அமீனா வந்து ரொம்ப சோகத்தோட இருந்தாங்க. இட் வாஸ் ஈத் அண்ட் ஷி டிட் நாட் ஈவன் ஹாவ் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ். ஒரு கையளவு தானியங்கள் கூட கிடையாது. ஈது பண்டிகை, ஆனா அந்த அளவுக்கு வறுமை. If only her son were there, it would have been a different kind of Eid. தன்னுடைய பையன் இருந்தானா வித்தியாசமான பண்டிகையா இருந்திருக்கும். ஹமீத் went to his grandmother and said, Granny, I will be the first to get back. Don't worry. Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him to go to the fair all by himself? அமீத் அமீனாக்கு வந்து ஒரே வருத்தம், தான் பையன் இல்லையே, இந்த பண்டிகை பொழுது பையன் இல்லையே, இப்படி ஒண்டியா இருக்காங்களே, தனியா இருக்காங்களே. இந்த பையன் வேற சின்ன வயசு இல்லையா. பாட்டிட்ட சொல்றான், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாத பாட்டி அப்படின்னு சொல்றான். மத்த பசங்கள்லாம் தன்னுடைய அப்பாக்களுடன் போயிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி இந்த பையனை வந்து ஒண்டியா அனுப்புறது, தனியா எப்படி அனுப்புறது? How could she let him to the fair all by himself? இந்த திருவிழாக்கு சுத்தியுற மக்கள், குழந்தைகள், நிறைய கடை தெருக்கள்லாம் இருக்கும் இல்லையா. எப்படி இந்த குழந்தை 4 வயசு தான் ஆகுது, எப்படி விட முடியும், தனியா எப்படி விடுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த பாட்டிக்கு. கவலையோட இருக்காங்க. சோ இங்க ஒரு புது வார்த்தை நம்ம பார்த்தோம், டேட்டர்ட். டேட்டர்டுக்கான அர்த்தம் டோன். இங்க இந்த படத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கிழிஞ்ச சட்டை, சட்டை அங்கங்க ஓட்டையுமா நிறைய கிழிசலுமா இருக்கு. சாயில்டு, இங்க பார்த்தோம்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து நிறைய மண்ணோட நிறைஞ்சிருக்கு. அலம்பாம இருந்தோம்னா எப்படி போகும். இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, அவனுடைய தொப்பி வந்து மண்ணும் சேரும் சகதியுமா ரொம்ப அழுக்கா இருந்ததுங்கிறத சொல்றதுக்காக இந்த படமானது கொடுக்கப்பட்டிருக்கு. Shall we move on to the next slide? நான் இந்த கதை நம்ம டெக்ஸ்ட் புக்ல எப்படி இருக்கோ அதுதான் இங்க கொடுத்திருக்கேன். ஆனா அதுக்கு இடையில படங்களும் கஷ்டமான வார்த்தைகளுக்கான அர்த்தமும் கொடுத்திருப்பேன். Hamid's granny Amina was sad. It was Eid and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of Eid. Hamid went to his grandmother and said, Granny, I will be the first to get back. நான் தான் முதல்ல ஆளா திரும்பி வருவேன், நீ கவலையே படாத. ஆனாலும் அமீனா வந்து ஒரே கவலையோட இருந்தாங்க. ஏன்னா மத்த பசங்க எல்லாம் அப்பாக்களோட போறாங்க, எப்படி இந்த குழந்தைய வந்து தனியா அனுப்புறதுங்கிற கவலை. இதோட தான் நம்ம பார்த்தோம். இட் இஸ் ரிப்பீட்டட் ஓவர் ஹியர். வில் கண்டினியூ. ஹமீத் லெஃப்ட் வித் அதர் பாய்ஸ். மத்த பசங்களோட ஹமீத் கிளம்பி போறான். ஹமீத் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட். விங்ஸ் ஆன் ஹிஸ் ஃபீட்ங்கிறது ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அந்த இடத்துல கால் நிக்கல, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல இருந்து நமக்கு கிளம்பினா போதுங்கிற எண்ணங்கள் தோன்றுது. அதாவது he was eager to move away from the place and wanted to see what were the places, என்னெல்லாம் கடைகள்லாம் வந்திருக்கு, என்னெல்லாம் வாங்கலாம், அதெல்லாம் தான் அவனுடைய சிந்தனையா இருக்கு. அதனாலதான் இங்க அப்படி எழுதப்பட்டிருக்கு. Hamid was like one with the wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. அவங்கெல்லாம் அப்படியே இந்த பெரியவங்க எல்லாம் அப்படியே தாண்டி ஒரு பெரிய மரத்தடியில போய் நின்னுட்டு காத்துட்டு இருக்காங்க. They reached the suburbs, அதாவது ஊர் எல்லையில, suburbs, outlying area. They reached the suburbs of the town. On both sides of the road were big houses of the rich. அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த இந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்கு, அப்படியே பணக்கார வீடுகளா இருக்கு. இந்த gardens, mango, lychee trees were full of fruits. அந்த தோட்டங்கள்ல பார்த்தோம்னா மாம்பழங்களும் லீச்சி பழங்களும் மரங்களுமா இருந்தது, அப்படியே பழங்கள்லாம் பூத்து குலுங்கி இருந்தது. Then they came across the stores of the sweets vendors. அதுக்கப்புறம் நிறைய அந்த வீதிகள்ல
தாண்டி வராங்க. அங்க பார்த்தோம்னா நிறைய இந்த இனிப்பு பதார்த்தங்கள் விற்கக்கூடிய கடைகள்லாம் வியாபாரிகள் எல்லாம் பாக்குறாங்க. வெண்டார்ஸ்னா வியாபாரிகள். ஆல் டெக்கரேட்டட் சோ கெய்லி. கெய்லி அப்படின்னா பளிச்சென்று வண்ணங்களுடன் நிரப்பப்பட்டிருந்தன. பிரைட் கலர்ஸ். எவ்ரி ஸ்டோர் ஹேட் ஸ்வீட் பைல்ட் அப் இன் ஹீப்ஸ் லைக் மவுண்ட். அப்படியே மலை மாதிரி இனிப்பு பதார்த்தங்கள் வந்து குமிஞ்சிருந்துதான். ஈச் ஸ்டோர் ஹேட் ஸ்வீட் பைல்ட் அப் இன் ஹீப் லைக் மவுண்டன்ஸ். So with this, section 1 comes to an end. செக்ஷன் 1ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பையன் ஹமீதனுடைய இன்ட்ரோடக்ஷன், தன்னுடைய பாட்டி அமீனாவுடன் வசிக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அன்னைக்கு ஈத் பண்டிகை, எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய திருவிழா, இந்த ஈத் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்காக மக்கள்லாம் வந்துருக்காங்க அந்த ஃபேருக்கு. ஒவ்வொருட்டையும் எவ்வளவு பணம் காசு இருக்குன்னு அந்த பசங்க எல்லாம் எண்ணுறாங்க. பாட்டிக்கு வந்து ஒரே சோகம், இந்த பையனை வந்து எப்படி தனியா அனுப்புறது, மத்தவங்க எல்லாம் அப்பாக்களோட வருவாங்களே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த பாட்டிக்கு. சோ போற வீதியெல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, என்ன மரங்கள்லாம் இருக்கு, என்ன கடத்தெருக்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸோ சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சில கேள்விகள் இந்த செக்ஷன் 1 சம்பந்தமா கேட்கப்பட்டிருக்கு. அதற்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். Finally, the day had come. Here, the day refers to பொங்கல், கிறிஸ்துமஸ், ஈத். இங்க என்ன பண்டிகை பத்தி பேசப்படுறது? ஈத் பண்டிகை பத்தி தான் பேசப்படுறது இல்லையா? அதனால ஆன்சர் வந்து 1. ஆன்சர் இஸ் சி, ஈத். With your treasure, the boys would buy dash in ஈத்கா. அவங்க கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷம், அதாவது பணத்தை வச்சு அந்த பசங்களால என்ன வாங்க முடியும்? பேனாவும் பென்சில்களும், பொம்மைகளும், ரப்பர் பந்துகளும், chocolates and cakes. They can buy toys and rubber balls. The answer given in our textbook, நம்ம டெக்ஸ்ட் இந்த கதையை செக்ஷன் 1ல படிக்கிறத இந்த ஆப்ஷன் தான் பொருத்தமானதுங்கிறது நமக்கு தெரிய வருது. Hamid's friends are Mahmood, Mohsin, Noore, Sami, Rahul, Preeti, Sam, Mufid, Rani, Varghese, Sita, Zahir. இதுல எந்த பெயர்கள்லாம் நமக்கு பரிச்சயமா இருக்கு? 3வது கேள்விக்கான பதில் வந்து ஏ ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பெயர்கள். மஹமூத், மோசின், நூரே, சாமி. இதுதான் அதற்கான பதில். So third question answer is A. First question answer is C. Second question answer is B. We may make note of these answers. I will wait for a minute. ஒரு நிமிஷம் நான் காத்திருக்கேன். Okay. Fourth question. If only her son were there, it would have been a different kind of Eve. What had happened to her son? Her son had died. Her son had gone abroad. Her son had gone on a tour. Her son had died. அவங்களுடைய பையன் இறந்து போயிருந்தாங்க.
Hamid was like one with wings on his feet. This means he ran fast, he ran slowly, he was an angel. வேகமா ஓடி போயிட்டான். அதான் அதுக்கான அர்த்தம். He ran fast. Section 2 will continue. Soon the roads, I'm so sorry. Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekkas, some in motor cars, all wearing perfume, all bursting with excitement. சாலைகள்லாம் கூட்டமா கூட ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்க்கு போனோம் இல்லையா, பண்டிகை செலிப்ரேஷன். சம் பீப்புள் வேர் ஆன் டொங்காஸ், இந்த குதிரை வண்டியில சில பேர் வந்தாங்க, சில பேர் எக்காஸ்ல வந்தாங்க, சில பேர் மோட்டார் கார்ல வந்தாங்க. நிறைய பேர் பர்ஃப்யூம் அணிஞ்சுட்டு அப்படியே மணக்க 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 வந்தாங்க. ஆல் பஸ்டிங் வித் எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்டோட, ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு ஆர்வத்துடன் இருந்தாங்க எல்லாருமே. தி சில்ட்ரன் வேர் கண்டென்டட். அதுல இந்த குழந்தைகள் தான் ரொம்ப அமைதியா நிறைஞ்ச மனதோட இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. பெரியவங்க எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரி திங் இன் த டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாமே வந்து டவுன்ல வந்து புதுசா வித்தியாசமா தான் இருந்தது. வாட் எவர் காட் தியர் ஐ, தே ஸ்டுட் அண்ட் கேவ்ட் அட் இட் வித் வண்டர். என்னெல்லாம் பாக்குறாங்களோ அது அப்படியே நின்னுட்டு அப்படியே விரைச்சு அப்படியே அப்படின்னு பாக்குறாங்க. ஏதோ இந்த பையன் பாக்குறான் பாத்தீங்களா, குழந்தைன்னு பாக்குறான்ல. கேவ்ட் அப்படின்னா ஸ்டேட், அப்படியே விரைச்சு என்னடா அது இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றது. அட் லாஸ்ட் த ஈத்கா கேம் இன் டு வியூ. There were row upon row of worshippers as far as the eye could see. வரிசையா அப்படியே மக்கள் வந்து குமிஞ்சிருக்காங்க வேண்டிக்கிறதுக்கு. நியூ கமர்ஸ் லைன் themselves behind the ones already there. புதுசா வர்ஷிப்புக்காக வரவங்க வந்து ஏற்கனவே வந்து அவங்க பின்னாடி வரிசையில நிக்கிறாங்க. That was over. Men embraced each other. பிரேயர் முடிஞ்சு போயிடுத்து. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாரி ஜென்ஸ், தட் இஸ் மென், எம்ப்ரேஸ்ட் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிறாங்க, தெரிவிச்சுக்கிறாங்க. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. ஒரு படையே, இந்த ஆர்மியில இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஒரு அட்டாக்கு போவாங்க இல்லையா, அது போல கடத்தெருக்கள்லாம் மக்கள் வந்து படையலிட்டாங்க. There was the merry-go-round with wooden elephants. இந்த merry-go-round உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நிறைய இந்த எக்ஸிபிஷன் ஃபேர்ல இந்த ரங்கராட்டினம் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அது போல இந்த குதிரை. There was merry-go-round with wooden elephants. மரங்களால செய்யப்பட்ட யானைகள், குதிரைகள், ஒட்டகங்கள் அது போல போடப்பட்டிருந்தது. You paid 1 paisa and had 25 rounds of fun. ஒரு பைசா கட்டினா போதும், 25 ரவுண்ட் சுத்தலாம். Mahmood and Mohsin and Nori and other boys mounted the horses and camels. அதுல மஹமூதும் மோசினும் நூரையும் மற்ற பசங்களோட குதிரை மேலே ஏறி உட்கார்ந்தாங்க. குதிரை மேலேயும் ஒட்டகத்து மேலேயும் அந்த பொம்மை போல இருக்கக்கூடிய இந்த உடன் டாய் மேல இந்த மெரிகோ ரவுண்ட்ல ஏறி உட்காடுறாங்க. ஹமீத் வாட்ச் தெம் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். ஹமீத் வந்து தூரத்துல இருந்து அப்படியே வேடிக்கை பார்க்கறான். ஆல் ஹி ஹேட் வேர் 3 பைசாஸ். அவன்கிட்ட வந்து 3 பைசா தான் இருந்தது. He couldn't part with third of his treasure for a few miserable rounds. தங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பங்கை வந்து எடுத்து நம்ம சுத்தி விளையாடலாமே அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரல. They were soon done with their rights. அவங்கெல்லாம் அவங்களுடைய ரைட்ஸ் முடிச்சிட்டாங்க. அந்த விளையாட்டுல அந்த குதிரை மேல ஏறி உட்காந்து அந்த விளையாட்டை முடிச்சிட்டாங்க. Then it was time for the toys. இனிமே பொம்மைகள் வாங்கணும் அப்படிங்கிற நேரம் வந்துடுது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோன்றுது. There was a row of stalls on one side with all kinds of toys. ஒரு வரிசையில பார்த்தோம்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தது, விதவிதமான பொம்மைகள், சோல்ஜர்ஸ். அது என்ன விதமான டாய்ஸ் பொம்மைகள்னா சோல்ஜர்ஸ், மில்க் மேட்ஸ்,
kings, ministers, water carriers, water women, and holy women. Holy men. I'm sorry. Mahmood bought a policeman in khaki. மஹமூத் என்ன பொம்மை வாங்குறான் அப்படின்னா ஒரு காக்கி ட்ரெஸ் அணிஞ்சிருக்கிற ஒரு போலீஸ்கார பொம்மையை வாங்குறான். வித் a red turban on his head and a gun on his shoulder. தலை மேல ஒரு சேப்பு கலர்ல ஒரு துணி ரெட் டர்பன் அணிஞ்சிருக்கா மாதிரியும் கையில வந்து ஒரு துப்பாக்கி வச்சுட்டு இருக்கா மாதிரியும், அதாவது தோளாப்பட்ட மேல ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு இருக்கா மாதிரியும் ஒரு பொம்மையை வாங்குறான். மோசின் bought a water carrier while நூரே got a lawyer. மோசின் வந்து ஒரு வாட்டர் கேரியர் பொம்மையை வாங்குறான், தண்ணி குடம் மாதிரி இருக்கக்கூடிய பொம்மை. நூரே வந்து ஒரு லாயர் பொம்மையை வாங்குறான், வக்கீல். தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 பைசா ஈச். அந்த பொம்மைகள்லாம் ஒவ்வொன்றுமே 2 பைசா ஆகுமா. ஹமீத் had only 3 பைசாஸ். மறுபடியும் இந்த இடத்த சொல்லப்படுது அமித் எவ்வளவு பணம் இருந்ததுன்னு. ஹமீத் had only 3 பைசாஸ். How could he buy such expensive toys? இவ்வளோ விலை அதிகமா இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் எப்படி அவனால வாங்க முடியும்? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. இந்த பொம்மைகள்லாம் தான் கையில இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். If a drop of water fell on them, ஒரு சொட்டு நீர் அதுல விழுந்தாலும் அந்த வண்ணங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். பட் he looked at them hungrily. அப்படியா, நமக்கு இந்த பொம்மை கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடய அவன் அதை அப்படியே பாக்குறான். And wish he could hold them in his hands for just a moment or two. கொஞ்ச நேரம் நம்ம கையில அந்த பொம்மைகள்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். After the toys, it was sweets. பொம்மைகள் அந்த வரிசையில இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் பார்த்தாச்சு. இம்மா அடுத்த வரிசையில இருக்கக்கூடியது இனிப்பு பதார்த்தங்கள் தான். Someone bought sesame seed candy, others gulab jamuns or halwa. என்னெல்லாம் இனிப்பு பதார்த்தங்கள் வாங்கப்பட்டதுங்கிறது சொல்லப்படுறது. குலாப் ஜாமுன், அல்வா, சீசேம் கேண்டி. They smacked their lips with relish. அப்படின்னு அந்த அந்த ஒரு பொண்ணு இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு தான் வாய் சுத்தியோடு இருக்கிற அந்த ஸ்வீட்டை வந்து ரசிச்சு சாப்பிடுது இல்லையா, அது போலதான் நாக்கால தான் உதட்ட சுத்தி இருக்கிற அந்த இனிப்பு பொருட்களை அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட் அவுட். இதுலயுமே வந்து ஹமீத் எதையுமே ரசிக்கல, எதுவும் வாங்க முடியல. ஏன்னா வழக்கம் போல அந்த அவன்கிட்ட 3 பைசா மட்டும்தான் இருக்கு, பெருசா வேற எதுவும் வாங்க முடியாது. ஸ்மாக், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யுவர் லிப்ஸ் டு ஷோ என்ஜாய்மெண்ட். இந்த பொண்ணு எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றா அது போல இருக்கு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் யுவர் லிப்ஸ் டு ஷோ என்ஜாய்மெண்ட். ரெலிஷ் அப்படின்னா சுவைத்து ருசிச்சு சாப்பிடுறது. அம்மா நமக்கு பண்ணி கொடுக்குற உணவு, செஞ்சு கொடுக்குற உணவெல்லாம் அப்படிதானே இருக்கும். அப்படியே நாக்குல எச்சா போற மாதிரியே இருக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கும். அப்படியே இவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே சாப்பிடுவோம்ல. அம்மா நல்லா பண்ணா, இல்லாட்டி எந்த ஒரு உணவு பதார்த்தமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னா. Work in pairs and answer the following questions. There were many toys in the stall. 3 of Hamid's friends had bought some toys. Write the names of Hamid's friends in column A and toys they bought in column B. A காலம்ல யாரெல்லாம் ஹமீதோடைய நண்பர்கள் அதை வந்து பட்டியலிடணும். பி காலம்ல வந்து அவங்க என்னெல்லாம் பொம்மைகள் வாங்கினாங்கிறத எழுதணும். மஹமூத் a policeman in khaki, அந்த பொம்மை வாங்கினா. மோசின் a water carrier. நூரே ஒரு லாயர் பொம்மை வாங்கிறான். ரைட் த நேம்ஸ் ஆஃப் டாய்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் பிக்சர். இது என்ன படம் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். சோல்ஜர் ஒரு ராணுவ வீரர். வாஷர் விமென் ஒரு ஒரு பெண், துணி துவைக்கிற பெண்மணி. செயின்ட் ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொம்மை. மில்க் மெய்டு பால்காரி. சோல்ஜர் அகெயின். கிங் ஒரு ராஜா. This is, sorry, there is a mistake over here. It is policeman. So Mahmoud had bought this policeman in khaki wearing a red turban. Yeah.
The image of policeman. So முதல் கேள்வி என்னதுன்னா work in pace of Hamid friends in column A and the toys purchased by them in column B. Second question was you need to write the names of the toys against each toy. ஒவ்வொரு பொம்மை பக்கத்துலயும் என்ன பொருளானது வாங்கப்பட்டிருந்ததோ அதை எழுதணும். They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. Who does they refer to? Did they move one by one in a line or in a big group? They refer to the men. They moved in a big group. கூட்டம் கூட்டமா தான் நடந்தாங்க இல்லையா? Hamid's friends enjoyed the ride in the merry-go-round, but Hamid didn't go on it. அமித்னுடைய நண்பர்கள்லாம் அந்த மெரிகோ ரவுண்ட்ல வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போனாங்க. ஆனா அமிதால போக முடியல. ஏன்? ஏன்னா அவங்க கிட்ட போதுமான அளவு பணம் இல்ல. As Hamid had only 3 paisas with him, he did not enjoy the ride. He could not enjoy the ride in the merry-go-round. அதனாலதான் சந்தோஷமா அந்த மெரிகோ ரவுண்ட் ரைட்ல போக முடியல. Hamid's friends, one moment. Hamid's friends enjoyed the ride in the merry-go-round, but Hamid didn't go on it. Why? As Hamid had only 3 paisas with him, he could not go for the ride in the merry-go-round. How did Hamid's friends show that they enjoyed eating the sweets? Hamid's friends showed their enjoyment on eating the sweets by smacking their lips with relishment. அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற மாதிரியும் நாக்கால அந்த வாயை சுத்தி இருக்கிற அந்த இனிப்பை வந்து அப்படியே சுவித்து சாப்பிட்ற மாதிரியும் அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி காமிச்சாங்க ஹமீத்னுடைய நண்பர்கள். So in today's session, we have seen section 1, section 2. Question and answers pertaining to this section is also discussed. கேள்விகள் இந்த செக்ஷன் 1 சம்பந்தமாகவும் செக்ஷன் 2 சம்பந்தமான கேள்விகளும் அதற்கான பதில்களும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த 2 செக்ஷன் சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஏதாவது வார்த்தை புரியல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற தாட் இருந்ததுன்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். I hope I had explained well with pictures. படங்களோட உங்களுக்கு இந்த கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். Thinking that there are no doubts in today's session, I shall end my session over here. Thank you friends. நன்றி, வணக்கம்.